மாயோன் மேய காடுரை உலகு, சேயோன் மேய மைவரை உலகு, வேந்தன் மேய தீம்புணல் உலகு, வர்ணன் மேய பெருமணல் உலகு என்று பாடுது. அது சின்ன தடுமாற்றம் எனக்கு இருக்கு, குழப்பம் இருக்கு. நான் கேட்டேன், பல அறிஞர்கள்ட்ட பதிலே இல்லை. முதல் திணை முதல் நிலம் குறிஞ்சிதான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய தமிழ் என்றெல்லாம் நமது முன்னோர்கள் சொல்வது பழம்பெருமை அல்ல. என்னுடைய மாமா தமிழ்கடல் நாவுக்கரசர் காளிமுத்தவர்கள் விளக்குகிறார்கள். நம்முடைய ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களும் விளக்குகிறார்கள். கல் தோன்றி மண் தோன்றா கேட்கும்போது இந்த தமிழங்க எப்பவுமே பீத்துவாங்க, ரொம்ப பெருமை பேசுவாங்க, என்னத்தையாவது பேசிட்டு இருப்பாங்க. கால் தோன்றிச்சா, மண் தோன்றலையா? தோன்றல. கால் தோன்றி விட்டது, மலை குறிஞ்சி திணை தோன்றிருச்சு, குறிஞ்சி நிலம் தோன்றிருச்சு. மண் தோன்றல, மண் மூன்றாவது நிலம், இரண்டாவது நிலம். முல்லையும் காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. ஏன் குறிஞ்சி? அங்கே குறிஞ்சி மலர்கள் நிறைந்து இருப்பதால் அந்த நிலத்திற்கு பெயர் குறிஞ்சி என்று நமது முன்னோர்கள் சூட்டினார்கள். அந்த நிலத்தில் வாழ்ந்தவர்கள் குன்றவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். குன்றில் வாழ்ந்ததால் குன்றவர்கள். நாளடைவில் உச்சரிப்பு குன்றி 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 குறவர்கள் என்று அழைக்கப்பட்டு அந்த இனக்கூட்டத்தின் தலைவனாக நம்முடைய இறை முருகப் பெரும்பாட்டன் அங்கே உங்களுக்கு தெரியும். குன்றில் வாழ்ந்ததால் மலை முடுக்குகளில் அடுக்குகளில் ஏறி ஏறி இறங்கி இறங்கி தசை இடை நரம்புகள் அப்படி முறுக்கி ஏறி இருந்ததால் முறுக்கன். அதான் சொல்லுவான்ல, திருவிக்கா சொல்றாருல்ல நம்ம தாத்தா, முகிழ்க்கும் தசையிடை அரும்புவதே அழகுங்கிறான். அப்படி கட்ஸு ஆம்ஸு கிம்ஸ்லாம் அப்படி அப்படி வச்சிருக்கான் பாரு, அதான்டா அழகுங்கிறான். நீ ஆண் அழகன் போட்டியில முகம் வெள்ளையா அழகா மீச முடியெல்லாம் வச்சிருக்கான அழகுன்னு தேர்வு பண்றதில்ல. அப்படி ஆம்ஸை காட்டணும், அப்படி புஜத்தை காட்டணும், அப்படி சிக்ஸ் பேக் காட்டணும், அப்பதான் ஆண் அழகன் எடுக்கிறான். அந்த அழகன் தான் முருகன். அதனாலதான் முருகன் முருகன், அதை முருகன் என்றால் அழகன் தான். அந்த நிலத்தின் தலைவன் தமிழ் இறைவன் முருகன். தங்கை இளவஞ்சி சொன்னது மாதிரி குன்றில் வாழ்ந்தோம், கிழங்குகளை உண்டோம். கிழங்கு வேட்டையாடி உண்டோம். வேட்டை சமூகத்தில் தான் நாம். தமிழன் மரபே வேட்டையாடி சாப்பிட்றதா. நீ இன்னைக்கு சிவனுக்கு விரதம் இருக்கும்போது சைவம் சாப்பிடணுங்கிற, முருகனுக்கு விரதம் இருக்கும்போது சைவம் சாப்பிடணுங்கிற. நான் வம்புக்கு கரிமீன் சாப்பிட்டு தான் போறது. ஒன்னும் எனக்கு ஆகல, நல்லா தான் இருக்கேன். எந்த சாமிடா நம்ம சாமி சைவம்? ஏன்டா பைத்தியக்காரத்தன மாதிரி பேசிட்டுற? எவன்டா நம்மள சாமி? எந்த சாமிடா? எல்லா சாமியும் இங்கே வர சூளாயுதம் வேலாயுதம் ஈட்டி எல்லாம் வச்சிருக்கு. என்ன வெள்ளரிக்காய் வெண்டைக்காடா வெட்டிக்கிட்டு இருந்துச்சு, வேலை வச்சுக்கிட்டு சூளாயுதத்தை வச்சுக்கிட்டு. வேட்டையாடி சாப்பிட்ட சமூகத்தின் மரபினரா நம்ம ரத்த அணுல அசைமம் ஓடி இருக்கு. சும்மா போட்டு அதுக்கப்புறம் அங்க காடுகளில் வேட்டையாடி விலங்குகளை உண்டோம், காய்கனிகளை உண்டோம், கிழங்குகளை உண்டோம். மெதுவா இடம்பெற தொடங்கி நகர்ந்தோம், கீழே இறங்கி வந்தோம். காடும் காடு சார்ந்த இடமும் மலை அடிவாரத்தை ஒட்டி அங்கே முல்லை மலர்கள், சின்ன சின்ன மலர்கள் நிறைந்திருந்ததால் நமது முன்னவர்கள் முல்லை நிலம், முல்லை திணை என்று வரையறுத்தார். இதுவரை வேட்டையாடி உண்ட விலங்கை ஏன் வளர்த்து உண்ணக்கூடாது என்று நமது முன்னவர்கள் சிந்தித்தார்கள். ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கினார்கள். அங்கே நாம் மேய்ப்பரானோம். அங்கே குறவர், இங்கே ஆயர், கோன். அந்த இனக்கூட்டத்தின் தலைவன் கையிலே ஒரு கோலை கொடுத்தார்கள். அதை வைத்திருக்கிற தலைவன் கோன். கோன் என்றால் அரசன். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் என்று அவை பாடிய பாட்டு இருக்கு. ஆனால் கோன்னா உனக்கு கேவலமா தெரியுது, யாதவனா உனக்கு பெருமையா தெரியுது. அது எந்த மொழி சொல்னே உனக்கு தெரியல. உன்னை அரசன் என்று சொல்வது, நீ மன்னன் என்று சொல்வதை விட உனக்கு பெருமை வேற ஒன்று வேணுமா என்ன? கோன். அங்க வாழ்ந்தோம். அங்கேயே 1-2 கண்டுபிடிச்சிட்டோம். நல்லா கவனிச்சுக்க, உலகத்துக்கு என்ன கண்டுபிடிச்சவன் நம்ம தான். அது எப்படின்னு சொல்ற அப்படின்னு, ஆடு மாடுகளை என்பதற்கு எண்களை கண்டுபிடிச்சிட்டான். நமது மூதாதை வள்ளுவ பெருமகனார் நமக்கு தந்தருளிய மறைமொழியிலே
எழுத்தன்ப என என்னன்ப என்று எழுதவில்லை, என்னன்ப என எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு தான். முதல்ல வந்தது என்னடா, அதுக்கப்புறம் தான்டா எழுத்துன்னு எழுதிட்டான். வேணா எடுத்து பார்த்துக்க. முதல்ல என்னை கண்டுபிடித்தவன் நீனும் நானும், ஆயர் கூட்டம் நாம தான். இரண்டாவது திணை மக்கள். கீழே இறங்குறோம், நிலம் பள்ளமா இருக்கு. அங்க வாழ்ந்த எல்லாரும் பல்லர்கள் தான். நானும் பல்ல, நீனும் பல்ல, எல்லாரும் பள்ளம்தான். அது நீ கோச்சுக்க ஓட்டு போட போடாத போ. சத்தியமும் உண்மையும் கொஞ்சம் கசக்கத்தான் ராஜா, கசக்கத்தான் செய்யும். ஆனால் கனி எப்போதும் இனிக்கும். பொறுமையா இருக்குன்னா உண்மையை நீ உணர்ந்து பார். நாம் பல்லர்கள், அது காரண பெயர். ஏன் நிலம் பள்ளமாக இருந்தது, அங்க வாழ்ந்தோம். அருவி ஆரக்கண்டம் நீர் ஓடிச்சு, குளிச்சோம். அந்த இடத்துல நாகரிகம் அடைஞ்சோம். நிலைச்சு வாழலாம்னு நகர்ந்து வாழ்ந்த நாம் நிலைத்து வாழலாம் முடிவெடுத்தோம். அங்க உணவுப் பொருள்களை வேளாண்மை செய்து சாப்பிடலாம்னு முடித்தோம். ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கினோம். உழவுக்கு மாட்டை பழக்க தொடங்கினோம். மாட்டை உழவுக்கு பழக்க அதோடு போய் சிநேகம் பாராட்டினோம். காட்டு விலங்கை வீட்டு விலங்கா மாற்றினோம். அது திமிலோடு ஏறி அப்படி விளையாண்டு அன்பு தடவி வருடி நமக்கு நட்பாக்கணும், உறவாக்கணும். அந்த திமிலோடு ஏறி விளையாட தொடங்கும் போது அதை ஏறு தழுவுதல்னு வச்சான் சங்க இலக்கியத்துல. கொல்லேற்று கோணஞ்சுவானை மறுமையும் புல்லாலை ஆய மகள்னு சங்க இலக்கியத்துல பாட்டிருக்கு. என்ன, காலை அடக்க அஞ்சுகிற ஆண்மகனை அடுத்த பிறவியிலும் திருமணம் செய்யலாம், மணமுடிக்கலாம் என்று ஆயர் மகள் நினைக்க மாட்டாளுங்கிறது அந்த பாட்டு. பின்னாடி ஜல்லிக்கட்டுன்னு ஆகுது. அது நாயக்க மன்னர்கள் வந்தபோது கொம்புல சல்லிக்காசுகளை கட்டி விட்டு ஓட விட்டு பிடிக்க விடும்போது சல்லியை கட்டியதால் ஜல்லிக்கட்டுனானது. அது அல்ல, ஈறு தழுவுதல் தான் தமிழன் மரபு விளையாட்டு. அதை புரிஞ்சுக்கணும். நீ என்ன காலை நம் மாடு, அது மாடு இல்லடா, நம்ம செல்வம். அதே வள்ளுவ பெருமகனார் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவைங்கிறார். கல்விதான் மானுடனுக்கு அறிவு செல்வம், ஆனால் மாடும் நம் செல்வம்னு பாடுறார். மாடல்ல செல்வம். அதனாலதான் நீ எல்லாம் எங்களை காட்டுப்பை மக்கள் நினைச்சிட்டு இருப்ப. இன்னும் ரேஷன் கார்டில் காலமாட்டு பேர் எழுதினவங்கடா நாங்க கருப்பான் செவலைன்னு. குடும்ப படம் எடுக்கும் போது ஸ்டுடியோக்குள்ள அந்த புகைப்பட ஒளிப்பட நிறுவனத்துக்குள்ள குடும்பத்தோடு காலை நிக்கிற படம் இருக்குடா, நான் காட்டுறேன்டா, பதிவிறக்கம் பண்ணி பாடுறேன். குடும்ப அட்டையில காலமாட்டு பேர செத்த மரபுல வந்தவன்டா. நம்ம கும்பிடுற தெய்வம் சிவனுக்கு முன்பே, சிவனை வணங்குவதற்கு முன்பு காளையை வணங்க வேண்டும் என்று முன்னாடி காளையை வணங்கி பின்னாடி இறைவனை வணங்கின கூட்டம் இனக்கூட்டது. அங்க நிலைத்து வாழ தொடங்கினோம். அங்க வேளாண்மை செய்ய தொடங்கினோம். அதுவரை தாய் வழி சமூகமா இருந்தது, அங்க தந்தை வழி சமூகமா மாறுது. ஒருவனுக்கு ஒருத்தின் ஆகுது. அவன் வேளாண்மை செய்ய போறான், வீடை பார்த்துக்கணும், குழந்தைய பார்க்கணும்னு. அன்னைக்கு தாய் யாருன்னு தெரிந்து தந்தை யாருன்னு தெரியல அது வேற. அப்ப தெரியுது, ஒருவனுக்கு ஒருத்தின் வாழும்போது தந்தை இவன் வருது. அப்புறம் தான் அப்பன் பேரை போடுறது, அப்பன் பேரை முதல் எழுத்தா போடுறது, இந்த கிளிக்கிறதெல்லாம் வந்துட்டுது. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தந்தை வழி சமூகமா மாறுறோம். அங்கதான் கலை, இலக்கியம், பாட்டு, கூத்து, இசை, நாட்டியம் எல்லாம் வருது. அங்கதான் கோயிலை கட்டுறோம், அங்கதான் வழிபடுறோம். பல்லர்கள் நாம் தான் பாண்டியர்கள். இதுல எந்த சாதி சமூகத்துல பாண்டியன்னு பேர்ல சொல்றான் சொல்லு. தேவேந்திரர்ல பாண்டியன் இல்லையா? வன்னியர்ல இல்லையா? கோனார்ல இல்லையா? நாடார்ல இல்லையா? கவுண்டர்ல இல்லையா? சொல்லு. முதலியார்ல இல்லையா? உடையார்ல இல்லையா? எல்லாருலையும் பாண்டியன்னு பேரு. காரணம், நாம் தான்டா பாண்டியர்கள். அப்ப அங்க இருந்தா அங்க வாழ தொடங்கினோம். இப்ப என்ன நீங்க கவனிக்கணும், குறவர் மருத நிலம். இங்க மருத மரங்கள் அதிகமாக இருந்தால் இந்த நிலத்தின் பெயர் மருத நிலம். இப்ப கல் தோன்றிருச்சு, மண் தோன்றல. மண் எப்போது தோன்றுகிறது? நிலம் எப்போது வருகிறது? மூன்றாவது நிலமாக வருது. அப்ப கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்று பாட்டு வருது. மலையிலே தோன்றிட்டான் தமிழன். ஆதியில் காடுகளில் வாழ்ந்த மனிதர்கள் எழுப்பிய ஒளியிலே, அவர்கள் எழுப்பிய மொழியிலே இருக்கிற அந்த ஒளியிலே இருக்கிற அந்த ஒளி இருக்கிற மொழியில் இருக்கிற ஒளி, அது இன்று வரை தமிழ். தூரத்தில் இருக்கவனை கூப்பிட ஏய் ஓய் ஆனா அது இன்னைக்கு இருக்கு. அதனாலதான் ஆதியில் மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ் என்று அமெரிக்க மொழியலாய்வறிஞர் அலெக்ஸ் குலியர் பதிவு செய்கிறார்.
நான் சொன்னா வீண் பெருமை பேசுறேன்பா. அமெரிக்காவில் குறிஞ்சி திணை, மருத நிலம், குறிஞ்சி நிலம் இடையிலே முல்லை நிலத்தில் வாழ்ந்ததால் அவர்கள் இடையர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அது காரண பெயர், குடிப்பெயர் அதல்ல. குடிப்பெயர் கோன் ஆயர். நிலம் பள்ளமாக இருந்ததால் நாம் பல்லர்கள், அது குடிப்பெயர் அல்ல, காரண பெயர். குடிப்பெயர் வேளாண்மை செய்ததால் நாம் வேளாளர்கள். இதை நல்லா விளங்கணும். ஒரு தொல்குடி நம் தாய்க்குடி குறவர் குடி, அதில் இருந்த இத்தனை குடி. இதற்கு பிறகு கடலும் கடல் சார்ந்த இடமும் போறோம். அது நெய்தல் என்று அழைக்கப்படுது. அங்க வாழ்ந்தவன் மீனவன் அல்ல, அவனுக்கு பேர் மீனவன் அல்ல. மீனவன் என்பது காரண பெயர். காரணம், மீன் பிடிப்பதால் மீனவன். பால் விற்கிறதுனால பால்கார், கீரை வித்தா கீரைக்கார். அப்படிதான் நீ சொல்ற. குப்பையை அள்ளுறதுனால குப்பைக்காருங்கிற. குப்பையை போட்ட உடனே என்ன பேர் சொல்றது? பால் விற்கிறவர் பால்கார், சரி விற்கிறாரு பால்கார். காய்கறி விற்கிறவர் காய்கறிக்கார். அப்படிதானே சொல்ற? அப்படித்தான் சொல்ற. ஆனா குப்பையை ஆள்றவனை குப்பைக்காரங்கிற. போட்ட உடனே என்ன சொல்றது? நீ தான்டா பெருங்குப்பை. உண்மையிலே குப்பைக்காரன் நீ தான். அது மாதிரி மீனை பிடிப்பதால் நாம் மீனவர்கள். ஆனால் அது நம் குடிப்பெயர் அல்ல. நம் குடிப்பெயர் பாரந்த கடல் பரப்பிலே வாழ்வதால் நாம் பரதவர்கள் என்பதுதான் நம்முடைய குடிப்பெயர். இந்த 4 குடியில் இருந்துதான் உலகில் இத்தனை மானுட சமூகம் தளிர்த்து துளிர்த்து கிளைத்து வளர்ந்து இருக்கிறது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், பெரும் அறிஞர், பெரிய கவிக்கோ நம்முடைய ஐயா அப்துல் ரஹ்மான் அவர்களே இது குறித்து பேசியிருக்கிறார்கள். வலையொலியில் இருக்கு, நீ தட்டி பார்க்கலாம். அப்ப நம்முடைய தாய்க்குடியை போற்றுவது என்பது, பாதுகாப்பது என்பது நம்முடைய கடமை, பிறவி கடமை. அது இல்லாம அரசியல் செய்து என்ன பண்றது? எந்த திராவிட கட்சியடா குறவனுக்கு சீட்டு கொடுத்துருக்கு? எந்த திராவிட கட்சியடா முடிதிருத்துற மருத்துவ குலத்துக்கு சீட்டு கொடுத்துருக்கு? எந்த திராவிட கட்சியடா சலவை தொழில நம்ம இன சொந்தங்கள் வண்ணாருக்கு சீட்டு கொடுத்துருக்கு? எந்த திராவிட கட்சியடா கொடுத்துருக்கு சொல்லு? எந்த திராவிட கட்சி கொடுத்துருக்கு? தச்சருக்கு கொடுத்துருக்கா? குயவருக்கு கொடுத்துருக்கா? குயவருக்கு கொடுத்துருக்கா? ஒரே ஒரு கட்சி தான்டா தமிழ்நாட்டில் கொடுத்துருக்குது, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கொடுத்துருக்கு. அதை நாமும் செய்யவில்லை என்றால் வேற எவஞ்சமா? அப்ப எதுக்குடா நாம் தமிழர்னு ஒரு கட்சி? ஒரு தேசிய விடுதலைக்கு வருகிற போது இங்க பார், எனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்ததில்லை, நான் அப்படி வளர்ந்தவன், என் தலைவனுக்கும் இல்லை, அப்படி அவர் வளர்ந்தார். ஆனால் ஒரு தேசிய விடுதலை என்று நிற்கிற போது 3 சுவத்தில் வீடு கட்ட முடியாது, 4 சுவர் வைத்தான் வீடு கட்ட முடியும். அந்த 4வது சுவர் தமிழ் தேசியனத்தின் மெய்யியல். என்னுடைய வழிபாடு உலகத்தின் மூத்த குடிக்கென்று ஒரு இறை, ஒரு வழிபாட்டு மறை இருந்திருக்கணும். அது எது? அதான் இப்ப நாங்க செய்யறது. அண்ணல் அம்பேத்கர் சமய புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாது என்றார். நான் அதையே பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்று வைத்தேன். அவ்வளவுதான். அவர் அதிகாரம் மிக வலிமையானது, நான் அதை அடைந்து விட்டால் எளிமையானதுன்னு பின்னாடி சேர்த்து விட்டேன். அவ்வளவுதான். அதிகாரம் மிக வலிமையானது, அந்த அதிகாரம் என் மக்களுக்கானதுன்னு நான் சேர்த்தேன். அவ்வளவுதான். பாதை அவர் போட்டது, பயணம் எங்களுது. அதை தான் அவர் சொல்லுகிறார். கோட்பாடு இவ்வளவுதான், ரொம்ப எளிது. நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. இது ஒரு கோட்பாடு அண்ணல் அம்பேத்கரோடு. ஐயா பெரியாரோடது, தான் உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமக்கள் தனக்கு கீழே தாழ்ந்த சாதி யாரும் இல்லை என்று எண்ணிக்கொண்டால் சமூகத்தில் பிரச்சனை இல்லை. இவ்வளவுதான் கோட்பாடு. எந்த சொல் உன்னை எளிசொல் என்று சொல்கிறதோ அந்த சொல்லை எளிச்சொல்லாக மாற்று, எழுச்சி சொல்லாக மாற்று. இந்த கூட்டத்திலே எவன் குறவன், எவன் பறையன் என்று எவன் கேட்டாலும் எழுந்து நில்லடா. ஆம், நான் தான் குறவன், நான் தான் பறையன் என்று எழுந்து நில். எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்று. இல்லாத வரை உனக்கு விடுதலை இல்லைடாங்கிறது யாரு? நம்முடைய